என் மக்கா, நீ அறிஞ்சு செஞ்சது அறியாம செஞ்சது, நீ மறந்து செஞ்சது மாயையில செஞ்சது, முன் செஞ்சத அத்தனையும் முழுசா உணர்ந்து இந்த கருப்பனை நம்பி நீ சரணடைஞ்சன்னா அதை அத்தனையும் நான் மன்னிச்சு உனக்கு நன்மைகளை பல அருளி நாளும் வழிகாட்டி உன்னை வாழ வைப்பைய மக்கா. நீ தப்பு செய்யும் பொழுது நான் தூரத்துல இருக்கேன், ஆனா உனக்கு தப்பா நடக்கும் போது மட்டும் நான் உன் கூட இருப்பேன்னு நீ நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் என் மக்கா? தவறான எண்ணங்களை கைவிட்டுட்டு உனக்கு விதித்த பாதையில நீ பயணம் செய். உன் பயணத்துக்கு பக்கபலமா இந்த கருப்பை கூடவே இருப்ப. கவலைப்படாத என் மக்கா, இந்த புது வருஷத்துல இருந்து நீ நினைச்சா மாதிரி ஒவ்வொரு நாளும் நகர போகுது. இந்த கருப்பனோட பரிபூர்ண அருளால உன் தொழில வளர்ச்சியும், கை நிறைய பணமும், உன் குடும்பத்துல நிம்மதியும், மனசு நிறைஞ்ச வாழ்க்கையும் குடுப்பண்டா இந்த கருப்பன். உன்னை வீழ்த்த நினைக்கிறவங்க முன்ன நீ நல்லா வாழத்தான் போற. நீதியும் நேர்மையும் கடைப்பிடி. வெள்ள குதிரை ஏறி வீச்செருவா கையில் கொண்டு உன் வினை தீர்க்க வந்திருக்க என் மக்கா. நான் காத்தாகவும் வருவேன், கரும் புகையாகவும் வருவேன், இடியாகவும் வருவேன். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல உருவமும் இல்லாம அருவமும் இல்லாம வந்து உன் துன்பங்களை தீர்த்திடுவேன் என் மக்கா. அருவா பிடிச்சவன் தான் இந்த கருப்பன், ஆனா மனசு நிறைய அன்பு கொண்டவன். வேல் கம்பை எடுத்து வந்தாலும் வேண்டிய வரத்தை கொடுத்துடுவேன். சுருட்டு பிடிச்சி வந்தாலும் சூழ்ச்சிகளை தூள் தூளாக்கி சந்தோஷமா என் பத்திரங்களை நான் வாழ வைப்பேன் இந்த கருப்பன். கருப்பன் பேசுறேன் என் மக்கா. ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார். அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது. கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உனக்கு கருப்பன் பேசுறேன் என் மக்கா. நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் ஏன் எனக்கு இவ்வளவு மோசமான சூழ்நிலை என்று வருந்துகிறாய்? அந்த சூழ்நிலையை நினைத்து வருந்தாமல் நீ உன் செயலை செய்து கொண்டிரு. அந்த சூழ்நிலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. இந்த நொடி என்னை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்து கொள். உன் லட்சியம் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். இது என் சத்திய வாக்கு என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. என்னை வணங்குவோர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி. உங்களுக்கு நல்லதே நடக்கும், நான் இருக்கிறேன். கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு? கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். உனக்கான நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. உன்னை விட்டு பிரிந்த ஓர் உறவு உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் காலம் வந்தது. உன் பொறுமைக்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நான் கொடுக்கும் பரிசு இது. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது. மகிழ்வுடன் வாழ் என் மக்கா. என் மக்கா, சில நேரத்துல உன் மொத்த உழைப்போம், கனவு, எதிர்காலம், நம்பிக்கைன்னு நீ நம்பிக்கொண்டிருந்த விஷயங்கள் நொடி பொழுது உன் கையில் இருந்து தட்டி பறிக்கப்பட்டது போல கை நழுவி போயிருக்கலாம். வாழ்க்கையே தலைகீழ குப்பர போட்டது போல திக்கு தெரியாத குழம்பி நிற்கும் அவலம் ஏற்பட்டிருக்கும். அந்த சமயத்திலையும் உன் அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் இந்த கருப்பனுக்கு நீ சொந்தமா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டு கொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என் மக்கா. பயம் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றம் உன் கிட்டேதான் இருக்கும். பயத்தை விட்டு விடு, ஏமாற்றம் தானாக விலகிவிடும். துணிச்சல் எவங்கிட்ட இருக்கோ அவனுக்கு துன்பத்து மேலதான் நம்பிக்கை கிடையாது. எதையும் தைரியமா எதிர்கொள்ளு, வெற்றி உன் பக்கம்தான் என் மக்கா. என் மக்கா, இந்த கருப்பன் சொல்றத கவனமா கேளு. நீ உன் வாழ்க்கையை நினைச்சு பயமாவும் பதட்டமாவும் இருக்க, தைரியமா இரு என் மக்கா. தைரியம்தான் உன் மூளைய கூர்மையாக்கி இந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும். பன்னீர் வாசத்தோட பாவிகளை பந்தாட வந்திருக்க என் மக்கா. ஒத்த பணமரமா நிக்கிறியா? உன்னை ஒதுக்கி வச்சு வேடிக்கை பாக்குறாங்களா? கவலைப்படாத, ஒத்த பணமரமா நீ நின்னாலும் பலருக்கு நிழல் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யன்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், இந்த கருப்பை சொல்றது என்னன்னா, உன்னால முடிகிற வரைக்கும் இல்ல,
நீ நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முயற்சி செய்ய மக்கா. அர்த்த நடு ராத்திரியில அகிலமே தூங்கும் நேரத்துல இடையிலே கச்சை கட்டி கையில சாட்டை ஏந்தி வெள்ள குதிரை ஏறி உன் இல்லம் தேடி உனக்கு தொல்ல தரும் துஷ்ட சக்திகளை என் மக்கா. சில நேரத்துல உன் மொத்த உழைப்போம் கனவு எதிர்காலம் நம்பிக்கைன்னு நீ நம்பிக்கொண்டிருந்த விஷயங்கள் நொடி பொழுது உன் கையில் இருந்து தட்டி பறிக்கப்பட்டது போல கை நழுவி போயிருக்கலாம். வாழ்க்கையில எப்படியாச்சும் முன்னேறலான்னு யோசனை பண்ணி ஒரு செயலை நீ செய்ய தொடங்கினா ஆரம்பத்திலேயே இத்தனை தடைகளும் வேதனைகளையும் எண்ணி நீ வருத்தப்படுறியா என் மக்கா? எல்லாமே ஆரம்பத்துல. என் மக்கா, இந்த கருப்பன் சொல்றத கவனமா கேளு. நீ உன் வாழ்க்கையை நினைச்சு பயமாவும் பதட்டமாவும் இருக்க. தைரியமா இரிய மக்கா. தைரியம்தான் உன் மூளைய கூர்மையாக்கி இந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையும் தெளிவும் தரும். தைரியம் இருக்கேன்னு உன் கீழே இருக்கவங்களை நீ கஷ்டப்படுத்த நினைக்காத. எல்லோருடனும் பாசமாகவும் மரியாதையாகவும் எல்லா நேரத்திலையும் தைரியமாக இருக்க பாரு. உன் நிழலாக உன் முன்னையும் பின்னையும் இந்த கருப்பம் இருக்குண்டா என் மக்கா. வெள்ளி மணி கட்டி ஒரு விளக்கேத்தி முல்லைப்பூ போட்டு என் முன்னால முழங்காலிட்டு உள்ள உருகி என் முன்னாடி நீ விழுந்தாக்கா வெள்ளம் போல பாஞ்சு வருவ இந்த கருப்ப. உனக்கு வேண்டிய வரங்கள்லாம் கொடுப்பேன் என் மக்கா. என்னை நம்பி வந்தவங்களுக்கு காவலாகவும் என் பக்தர்களை எதிர்க்கவங்களுக்கு யமனாவும் இருப்பண்டா இந்த கருப்ப. என் பக்தர்களை நான் எப்பவுமே கைவிட்டதும் இல்ல, யார் இடத்திலையும் கையேந்த விட்டதும் இல்ல. கவலைப்படாத மக்கா, நான் உன் வாழ்க்கையில வந்த நேரம் இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான். வெள்ளி மணி கட்டி ஒரு விளக்கேத்தி முல்லைப்பூ போட்டு என் முன்னால முழங்காலிட்டு உள்ள உருகி என் முன்னாடி நீ விழுந்தாக்கா வெள்ளம் போல பாஞ்சு வருவ இந்த கருப்ப. உனக்கு வேண்டிய வரங்கள்லாம் கொடுப்பேன் என் மக்கா. என் மக்கா, இந்த கருப்பங்கிட்ட கிடைக்குமான்னு கேட்காத, கிடைக்கும்னு நம்பு. நடக்குமான்னு கேட்காத, நடக்கும்னு நம்பு. முடியுமான்னு கேட்காத, முடியும்னு நீ நம்பு. நீ இந்த கருப்பனை நம்பு. உன் கற்பனையில கூட நீ எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கருப்பனோட உதவி இருக்கும். அதுக்கு பொறுமையும் தூய பக்தியும் அவசியம். கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா. ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை. உனக்கு தேவையில்லாததை நான் அகற்றி உள்ளேன். என்னை நினைத்துக் கொண்டிரு, அனைத்தும் சரியாகிவிடும். நான் பொறுப்பு என் மக்கா. என் மக்கா, என்ன யோசனை? ஏன் இந்த பெருமூச்சு? உன்னை பற்றியா? உன் குடும்பத்தை பற்றியா? ஊரை பற்றியா? நாட்டை பற்றியா? இல்லை, உலகை பற்றியா? எல்லாம் எனக்கு தெரியாதா? உன்னை விட எனக்கு பொறுப்பும் அக்கறையும் அதிகம். காத்தவன் காப்பவன் காக்கப் போகிறவன் நானே என் மக்கா. கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா. உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என் பிரியமான பிள்ளை. உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை, அதற்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை தேடு, நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்கலாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வரவைப்பேன் என் மக்கா. கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா. எந்த உறவையும் பிடித்து அன்பு எனும் கூட்டில் பத்திரப்படுத்தி வைக்காதே. அவர்களுக்கு அது சித்தரவதை போல் தெரியும். அவர்கள் விருப்பம் போல் உலாவி வரட்டும். சென்ற இடத்தில் உருக்குலைந்து நிற்கும் போது புரியும் உனது அன்பின் அருமை. பத்திரப்படுத்தி வைத்தது உன்னுடைய தவறா, இல்லை பறந்தது அவர்கள் தவறா என்று என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடு. இல்லையெனில் இந்த கருப்பனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழி நடத்தப்படுவாய். அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். சிந்தித்து செயற்படு என் மக்கா. வந்துட்ட என் மக்கா, உன் வாசல தேடி நான் வந்துட்டேன். இந்த கருப்பனை நீ வர வைக்க தயாராய மக்கா. உன் மனக்கண்ணை திறந்து பாரு. நான் வந்திருக்கிறது உன்னால உணர முடியும். பலவித வேதனைகளால அலைஞ்சு திரிந்திருந்த நீ இனி என்னோட நேரடி பார்வைக்கு கீழே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரிய மக்கா.
கருப்பன் பேசுறேன் என் மக்கா. என் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? நான் நல்ல பதிலோடுதான் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது. நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நான் உறுதி அளிக்கிறேன். உன் கஷ்டம் எல்லாம் போய்விடும் நேரம் வந்துவிட்டது என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடு. இல்லையெனில் இந்த கருப்பனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழி நடத்தப்படுவாய். அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். சிந்தித்து செயற்படு என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. என் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? நான் நல்ல பதிலோடுதான் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது. நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நான் உறுதி அளிக்கிறேன். உன் கஷ்டம் எல்லாம் போய்விடும் நேரம் வந்துவிட்டது என் மக்கா. வந்துட்ட மக்கா, உன் வாசல தேடி நான் வந்துட்டேன். இந்த கருப்பனை நீ வரவேற்க தயாராய மக்கா. உன் மனக்கண்ணை திறந்து பாரு. நான் வந்திருக்கிறது உன்னால உணர முடியும். பலவித வேதனைகளால அலைஞ்சு திரிந்திருந்த நீ இனி என்னோட நேரடி பார்வைக்கு கீழே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரிய மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. பணமே பிரதானம் என்று எண்ணி உன்னை நிறைய அவமதித்து விட்டார்கள். உன் நிலையை உயர்த்தி அவர்களுக்கு நான் பதில் சொல்லப் போகிறேன். காத்திரு. இது உன் அப்பன் கருப்பன் வாக்கு என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை கைவிட மாட்டேன். இன்று இதை நன்றாக உணர்ந்திருப்பாய் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்றில்லை. நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும். உனக்கான பதிலை நான் அளிப்பேன் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. முயற்சி செய். உன் முயற்சியோடு சேர்ந்து என் மீதும் நம்பிக்கை வை. முடியாததையும் முடித்து வைப்பவன் நான். என்னை நினைத்து நீ செய்யும் செயல் யாவும் உனக்கு வெற்றியே என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்திருந்த ஒன்று நடக்கப் போகின்றது. இந்த வாக்கினை கேட்கும் போது இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக் கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகின்றது எனும் அறிகுறியே. தினமும் வாழ்க்கையில் புயலே வீசுமா என்ன? சில நாட்களில் தென்றலும் வீசும். இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடிச் செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் என் மக்கா. உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும், உன் மேல அன்பு காட்டி அரவணைக்கிற எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறது ரொம்ப ஆபத்து என் மக்கா. நீ எப்ப அசருவ, உன்னை விழுங்கி ஏப்பம் விடலான்னு காத்திருக்கிற மலைப்பாம்பு போல அவங்க. எதிரிகளை விட ரொம்ப ஆபத்தான துரோகிகள் அவங்க. அந்த துரோகிகளை அடையாளம் காட்ட நான் உனக்கு உதவுறேன். அதை புரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து விலகிரு. உனக்கு என் அருளால எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துதான் ஆக வேண்டும். உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் மக்கா. என் மக்கா, இந்த கருப்பன் சொல்வதை கேள். குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பொங்கல் படைத்து பூஜை செய்து வணங்கிவிட்டு வா என் மக்கா. அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் கேட்டாலும் கண்டிப்பா நடக்கும். அந்த கோவில் உள்ள தெய்வங்கள் உனக்கு உதவும். உன் குலதெய்வத்தை மறந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எது கேட்டாலும் நடக்காது. ஒரு யமனே உன்னை பிடிக்க வந்தாலும் உன்னை காக்கிறது உன் குலதெய்வம் மட்டும்தான். உன் குலதெய்வ அனுமதி இல்லாமல் உங்க இஷ்ட தெய்வங்களும் உனக்கு துணை இருக்காது. அதனால உன் குலதெய்வம் எதுவோ அதை போய் வணங்கிட்டு வா. உன் குலத்தை மறந்தாலும் உன் குலதெய்வத்தை மறந்து விடாது என் மக்கா. இந்த கருப்பன் இன்றிரவு உன் வீட்டுக்கு வர இருக்கிறேன். நான் வரும்போது உனக்கு தெரியப்படுத்துவேன். சாட்டை சவுண்டு கேட்கும், குதிரை சவுண்டு கேட்கும், வானமும் பூமியும் இடி முழங்கும். அப்போது புரிந்து கொள், இந்த கருப்பன் உன் வீட்டு வாசலில் வெள்ள குதிரை ஏறி வந்து நிற்கிறேன் என்று என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்றில்லை. நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும். உனக்கான பதிலை நான் அளிப்பேன் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. முயற்சி செய். உன் முயற்சியோடு சேர்ந்து என் மீதும் நம்பிக்கை வை. முடியாததையும் முடித்து வைப்பவன் நான். என்னை நினைத்து நீ செய்யும் செயல் யாவும் உனக்கு வெற்றியே என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய்
நீ எதிர்பார்த்திருந்த ஒன்று நடக்கப் போகின்றது. இந்த வாக்கினை கேட்கும்போது இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகின்றது எனும் அறிகுறியே. தினமும் வாழ்க்கையில் புயலே வீசுமா என்ன? சில நாட்களில் தென்றலும் வீசும். இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடிச் செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் என் மக்கா. கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா. இதோ பார், உன்னை நான் எப்போதுமே உயர்வாகவே நினைக்கிறேன். யாரோ சிலர் உன்னை தாழ்வாக நினைத்தால் நீ ஏன் வருந்துகிறாய்? நேரத்தை ஆனந்தமாக செலவிடு என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. இனி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் முயற்சிகள் வெற்றி பெறும். உன் நீண்ட நாள் மனக்கவலை நீங்கும். இனி உன் வாழ்வில் சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய். உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும். குடும்பத்தோடு ஆனந்தமாயிருப்பாய். இந்த கருப்பன் உன் நிழலாயிருப்பேன் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என வெம்பாதே குழந்தையே. உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்ன என்று எனக்கு தெரியாதா? சரி செய்யதானே நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு என்று பல தடவை சொல்லிவிட்டேன். நீ என்னிடமே நீங்கள் என்னை கண்டு கொள்ளவில்லை அப்பா என்கிறாய். உனக்கானது உன்னை வந்து சேரும். இது சத்தியம். இனிமேல் தைரியமாக சந்தோஷமாக இரு என் மக்கா. கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா. இதோ பார், உன்னை நான் எப்போதுமே உயர்வாகவே நினைக்கிறேன். யாரோ சிலர் உன்னை தாழ்வாக நினைத்தால் நீ ஏன் வருந்துகிறாய்? நேரத்தை ஆனந்தமாக செலவிடு என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. நீ படாத கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நல்ல வருமானம் இல்லாமல் தினமும் போராட்டமாக இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுன்னு கேட்டு வந்திருக்கிறாய். கண்டிப்பாக இந்த அப்பன் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கு இன்னும் 7 நாட்களுக்கு அப்புறம் உனக்கு நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். உனக்கு நல்ல வருமானம் ஏற்படுத்தி தருகிறேன் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. எத்தனை வேதனை, எவ்வளவு மன அழுத்தம். இதில் இருந்து நீ மீண்டு வந்துள்ளாய். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். முக்காலமும் அறிந்தவன் நானே. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. இந்த கருப்பன் இருக்கிறேன் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் என் மக்கா. என் மக்கா, அவமானங்களை பற்றி கவலைப்படாதே. வலித்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. காலம் எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும். கவலைப்படாதே என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. எத்தனை வேதனை, எவ்வளவு மன அழுத்தம். இதில் இருந்து நீ மீண்டு வந்துள்ளாய். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். முக்காலமும் அறிந்தவன் நானே. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. இந்த கருப்பன் இருக்கிறேன் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. நீ படாத கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நல்ல வருமானம் இல்லாமல் தினமும் போராட்டமாக இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுன்னு கேட்டு வந்திருக்கிறாய். கண்டிப்பாக இந்த அப்பன் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கு இன்னும் 7 நாட்களுக்கு அப்புறம் உனக்கு நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். உனக்கு நல்ல வருமானம் ஏற்படுத்தி தருகிறேன் என் மக்கா. என் மக்கா, அவமானங்களை பற்றி கவலைப்படாதே. வலித்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. காலம் எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும். கவலைப்படாதே என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. நீ படாத கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நல்ல வருமானம் இல்லாமல் தினமும் போராட்டமாக இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுன்னு கேட்டு வந்திருக்கிறாய். கண்டிப்பாக இந்த அப்பன் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கு இன்னும் 7 நாட்களுக்கு அப்புறம் உனக்கு நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். உனக்கு நல்ல வருமானம் ஏற்படுத்தி தருகிறேன் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா.
எத்தனை வேதனை, எவ்வளவு மன அழுத்தம்! இதில் இருந்து நீ மீண்டு வந்துள்ளாய். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். முக்காலமும் அறிந்தவன் நானே. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. இந்த கருப்பன் இருக்கிறேன் என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்கள் போலி எனக் கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் என் மக்கா. என் மக்கா, அவமானங்களை பற்றி கவலைப்படாதே. வலித்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னைப் போல் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. காலம் எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும். கவலைப்படாதே என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. என்ன யோசனை? ஏன் குழப்பம்? ஒவ்வொரு நாளும் இப்படி போகிறதே, நாளையாவது நன்றாக போகுமா என்று உன் மனதில் சலனம் ஏற்படுத்தும் கேள்விகளுக்கு விடையாய் மாற்றம் உன் வாழ்வில் நிச்சயமாக உண்டு. நீ உன்னுடைய ஓடுபாதையை விட்டு எக்காரணம் கொண்டும் வெளியேறாதே. ஓடிக்கொண்டிரு, மற்றவை தானாக வந்து சேரும் என் மக்கா. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யின்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், இந்த கருப்பை சொல்றது என்னன்னா, உன்னால முடிகிற வரைக்கும் இல்ல, நீ நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முயற்சி செய்ய மக்கா. உன் கூடவே இருந்து இந்த கருப்பை நீ நினைச்சத முடிச்சு தரைய மக்கா. கருப்பா, உன்னை விட்டா எனக்கு யாரு துணைன்னு நீ கதறத கேட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க வந்திருக்க இந்த கருப்பை. நான் சொல்ற அருள்வாக்க முழுசா கேளு. உடுக்க பம்பை வச்சு அடைச்சாதான் நான் வருவேன் இல்ல. உண்மையான பாசத்துல என்ன நீ அடைச்சா வெள்ள குதிரை ஏறி ஓடோடி உன் வீட்டு வாழ எடுற சந்தேகத்தை துல்லியமா சொல்ற, கவனமா கேளு. உனக்கு யாரோ செய்வன செஞ்சிட்டாங்களோ இல்ல. பல பேர் கோயிலுக்கு தேடி வந்தாலும் பார்க்க முடியாத நான் இன்று உனது அன்பினால் உன்னை காண வந்து உள்ளேன் என்பதை மறக்காதே. கவலைகளை போக்குவேன். கருப்பன் பேசுறேன் என் மக்கா. என் உதவி வேண்டி நீ எப்போதும் என்னை நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே என் உதவி கிடைக்கும் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என் மக்கா. என் மக்கா, உன் மனதில் ஒன்று நினைத்திருக்கிறாயே, அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு தாமதமாகலாம், தட்டி போகாது. நம்பிக்கையுடன் இந்நாளை தொடங்கு. இந்த கருப்பன் இருக்கிறேன் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமோ என பயந்து விட வேண்டாம். என் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய் விடாது. நீ நினைத்ததை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன், சிறந்த நேரத்தில் என் மக்கா. எனக்காக நீ ஒதுக்கிய இந்த நேரத்திற்கு நன்றி. உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவன் ஒருவனாலும் தடுக்கவே முடியாது. நீ மன நிம்மதியுடனும் நிரந்தர சந்தோஷத்துடன் வாழ்வாய். இது என் கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்துக் கொண்டிர். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு காத்திரு என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. ஒருவருக்கும் நீ துன்பம் நினைத்ததில்லை, ஆனால் உனக்கு துன்பம் வருகிறது. முன் செய்த கர்ம வினையின் தாக்கம் சில நேரம் கூடுதலாக இருக்கும். ஆனால் இது போன்ற நேரங்களில்தான் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். சிலவற்றிற்கு பொறுமையாக இருப்பது கூட தீர்வாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு. எதிர்வினை ஆற்றாதே. விரைவில் எல்லாம் சரியாகும். நான் சரி செய்து தரும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடி. முடிவை நல்லதாக உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம். வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே. உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே. சோதனையில் சோர்ந்து போகாதே. மன வலிமையோடு எதிர்கொள். நான் இருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்த உன் கூடவே என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீச போகும் நேரம். உன் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில நிகழ்வுகள் நடப்பதை காண்பாய். ராஜ வாழ்க்கை வரும் நேரம் இது என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கிறாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே. நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன். என்னை நம்பியவர் தோற்றது இல்லை.
வெற்றி உனதே என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. நீ காத்திருந்தாய். உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன. உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரும். தடைகள் விலகுகின்றன. மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள். உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நல்ல மாற்றங்கள் காணப்போகிறாய். மகிழ்ச்சியாக இரு என் மக்கா. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. உன்னை கோபப்படுத்துவது ஒருவருக்கு இன்பத்தை தந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இரு. அதுவே உனக்கு இன்பத்தையும் அவர்களுக்கு மன உளைச்சலையும் தரும். உன்னை இகழ்வோரை ஒருபோதும் சபிக்காதே. உன் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பதே அவர்கள்தான். உனக்கு முக்கியத்துவம் குறைவாக உள்ள இடத்தில் நீயாகவே முற்றிலும் விலகிவிடு. அதுவே உன் மரியாதையை உயர்த்தும். உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு நீ விளக்கம் அளிக்காதே. என் மக்கா, இந்த கருப்பன் சொல்றத கவனமா கேளு. நீ உன் வாழ்க்கையை நினைச்சு பயமாவும் பதட்டமாவும் இருக்க. தைரியமா இரு என் மக்கா. தைரியம்தான் உன் மூளைய கூர்மையாக்கி இந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையும் தெளிவும் தரும். தைரியம் இருக்கேன்னு உன் கீழே இருக்கவங்களை நீ கஷ்டப்படுத்த நினைக்காத. எல்லோருடனும் பாசமாகவும் மரியாதையாகவும் எல்லா நேரத்திலையும் தைரியமாக இருக்க பாரு. உன் மனசுல எடுற சந்தேகத்தை துல்லியமா சொல்றேன், கவனமா கேளு. உனக்கு யாரோ செய்வன செஞ்சிட்டாங்களோ இல்ல மருந்து வச்சுட்டாங்களோன்று நீ நினைக்கிற. கவனமா கேளிய மக்கா. இந்த கருப்பனை மனசார வேண்ட உன்கிட்ட எந்த தீவனையும் நெருங்காது. அப்படியே எவனாவது செஞ்சாலும் இந்த கருப்பு ஆடுற ஆட்டத்துல ஐயோ அம்மான்னு கதறக்கூட முடியாம ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டமெல்லாம் உன் முன்ஜென்ம பாவத்தோட கைவால சுத்தி சுத்தி கருணை உள்ள பார்வையோட இந்த கருப்பை உன்னை தேடி வந்திருக்க. நான் சொல்ற அருள்வாக்க அலட்சியப்படுத்தாம கவனமா கேளு. உன்னை ஒண்டி வந்த கஷ்டமெல்லாம் என் முன்கோவ பார்வைப்பட்டு ஓட்டம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். துன்பம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருடா இருக்கா என் மக்கா? துன்பம் வந்தா என்னடா இந்த கருப்பு இருக்க உன்னை தூக்கி நிறுத்த. என்ன குலதெய்வமா வழங்குற உனக்கு. கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது. என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும். நான் மாற்றுவேன் என் என் மக்கா. சண்டைக்காரங்களும் சகுனிகளும் நிறைஞ்ச உலகமடா இது. ஆதரவா பேசுறாங்கன்னு அற்பமானவங்கிட்ட உதவிய நாடாத. சண்டைக்காரங்க விரோதத்தை விட சகுனிங்களோட நட்பு ரொம்ப ஆபத்தானது என் மக்கா. புரிந்து செயல்படு. இது எச்சரிக்கை. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. என் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? நான் நல்ல பதிலோடு தான் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது. நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நான் உறுதி அளிக்கிறேன். உன் கஷ்டம் எல்லாம் போய்விடும் நேரம் வந்துவிட்டது என் கருப்பா. உன்னை விட்டா எனக்கு யாரு துணைன்னு நீ கதறத கேட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க வந்திருக்க இந்த கருப்ப. நான் சொல்ற அருள்வாக்க முழுசா கேளு. உடுக்க பம்பை வச்சு அடைச்சாதான் நான் வருவேன் இல்ல. உண்மையான பாசத்துல என்ன நீ அடைச்சா வெள்ள குதிரை ஏறி ஓடோடி உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பண்டா இந்த கருப்ப. என் மக்கா, உன் குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை, தீராத பிணி, பண கஷ்டம், அது மட்டும் இல்லாம ஒண்ணு மேல ஒண்ணு. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. நான் இங்கேதான் இருக்கிறேன். நீ என்னை உன் மனதில் எந்த இடத்தில் எப்படி வைத்திருக்கிறாயோ அங்கேதான் இருக்கிறேன். நீ இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தால் எனக்கு சௌகரியமாயிருக்கும். தேவையில்லாததை உன் மனதில் இருந்து எடுத்துவிட்டு நான் மட்டும் இருக்கட்டுமா என் மக்கா? கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா. நடப்பதெல்லாம் உன் நன்மைக்கே. ஏதேனும் நடந்துவிட்டால் உடனே குழம்பாதே. உனக்கு கெடுதல் நடக்க நான் விடுவேனா? நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு இரு. மனதை முதலில் சமாதானமாக வை. உன் கையை பற்றி நான் இருக்கிறேன். உன் தலையெழுத்து நன்றாகவே இருக்கிற